தேவன் தான் எல்லா சூழலிலும் அவர்தான் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எவைகளை நடப்பிக்கிறார்? வேதாமத்திலே உயிர்த்தெழ வைத்ததான சம்பவங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவைகள் எல்லாம் பார்க்கிற போது நம்முடைய வாழ்விலே இந்த காலை வேளையிலே எவைகள் மரித்து போன நிலைமையில இருந்தாலும் வேதம் சொல்லுகிற வண்ணம் கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவைகள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எவைகளை இழந்திருக்கிறீர்கள்? எவைகள் உயிரற்ற நிலைமையில இருக்கிறது? எவைகள் செயலற்று கிடக்கிறது? சகலவற்றையும் இயேசு புதுப்பிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் உயிர்த்தெழுதல், அவர்தான் ஜீவன். எவைகளெல்லாம் ஜீவனற்று இருந்தாலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறபடினாலே நாமும் பிழைத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41 முதல் 56 வரைக்கும் இருக்கிற வேத பகுதி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், 2 விதமான காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. யவீரு தன்னுடைய குமாரத்திக்காக என்ன செய்கிறதை பார்க்கிறோம். தேவனிடத்திலே வருகிறான், போராடி கொண்டிருக்கிறது பிள்ளை எப்படியாக என்ன செய்ய வேண்டும், பிழைக்க வேண்டும் என்பது யவீருவினுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த வேத பகுதிகள் தான். யவீரு வேண்டிக் கொண்டான், இயேசு சொன்னார் நான் வருகிறேன் என்று சொன்னார். இயேசு கடந்து போய் கொண்டிருக்கிற போது 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறுக்க வருகிறாள். காரியங்கள் நடக்கிறது. அப்படியே காலதாமதமாகி கொண்டே இருக்கிற போது யவீருவின் வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை என்ன செய்து விட்டது, மரித்து விட்டது என்று ஒரு செய்தி வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சூழல்கள் எதுவாய் இருக்கட்டும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள், யவீருனுடைய எல்லா விதமான தரிசனங்களும் கனவுகளும் ஒரு நொடிப்பொழுதிலே கலைந்து போகிறது. ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட இருந்தவன் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தன் பிள்ளையை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது, ஒரு பெரிய கனவு இருந்தது. எல்லா பெற்றோருக்கும் அப்படித்தான். பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய கனவுகளோடு கூட வாழுகிறோம், பெரிய தரிசனங்களோடு கூட வாழுகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யவீருவுக்கு அநேக கனவுகள் இருந்தது. ஏன் சொன்னா, ஒரே ஒரு பிள்ளை தான், என் பிள்ளை இப்படி வளரும், என் பிள்ளை இப்படியெல்லாம் படிக்கும், இப்படியெல்லாம் வேலைக்கு போகும், இப்படியெல்லாம் உயர்ந்திருக்கும், இப்படியெல்லாம் திருமணமாகும், சந்ததி பெருகும். ஏன்னா அந்த ஒரு பிள்ளையின் மேலே அவனுடைய கனவுகள், அவனுடைய தரிசனங்கள் எல்லாம் அந்த பிள்ளையின் மேலே இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தனை கனவுகளும் அத்தனை தரிசனங்களையும் ஒரே ஒரு செய்தி என்ன செய்கிறதா, வேரோடு பிடுங்கி எரிகிறது. யவீருவுக்கு சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை அதுதான், பிள்ளை மரித்து போனது, போதகரை வருத்தப்படுத்தாதே என்று சொல்லி அவர்கள் சொன்ன போது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்ததான பெரிய கவலைகள். உங்கள் பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் சரியாய் திருப்பி கொண்டு வருவார். யவீருவினுடைய எல்லா விதமான தரிசனங்களும் முடிந்து போன ஒரு நிலைமையிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை எதிர்பார்ப்புகளோடு கூட இருந்தான் என்று தெரியாது. ஆனா அவனுக்கு என்ன இருந்ததுன்னு சொன்னா, ஒரு பெரிய நிச்சயம் இருந்தது. தன் பிள்ளையை குறித்த ஒரு தரிசனம் இருந்திருக்கும், கனவு இருக்கும். ஏன்னா எல்லா பெற்றோருக்குமே பிள்ளைகளை குறித்து என்ன இருக்கிறது, ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய கனவு. ஆகினால்தான் பிள்ளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்கிறார்கள், இங்கே இதை படிக்க வைக்கணும், அதை படிக்க வைக்கணும், அங்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இங்க கொண்டு போய் சேர்க்க, எதையாகிலும் ஒன்று செய்து கொண்டு இருக்கிறான். யவீருவினுடைய வாழ்வில் அப்படித்தான். ஆனா நிலைமை என்ன, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பாருங்க, கூடாத நட்பு,
தவறான பாதைகளில் அப்படியே பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறான். உறவுகளோடு கூட என்ன செய்கிறது இல்லையா, ஒரு பற்று உள்ளவர்களாக இன்றைக்கு காணும் பிள்ளைகள் அப்படியே தனித்து இருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு உலகம், அவனுக்குன்னு ஒரு கனவு, அவன் பாட்டுன்னு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கிறான். பெற்றோர் என்ன செய்திருக்கிறார்களா, அந்த அவருடைய தரிசனங்களை எல்லாம் இழந்து போய் பெரிய நெருக்கத்தோடு கூட கடந்து போகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த வேத பகுதி நமக்கு என்ன காண்பிக்கிறதுன்னு சொன்னா, உங்கள் பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழல்களிலே கடந்து போய் கொண்டு இருந்தாலும், உங்கள் தரிசனங்கள் கனவுகள் சிதைந்து போகாமல் அப்படியே அவைகள் முழுமையாய் நிறைவேறணும்னு சொன்னா, யவீரை போல ஒன்றே ஒன்று செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து இயேசுவினிடத்திலே சொல்லுங்கள். யவீரு பாருங்க, அவர் ஜெப ஆலய தலைவன் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபங்களை நடத்துகிறவன், ஜெப ஆலயத்துக்கு பொறுப்பாய் இருக்கிறவன் தான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் பிள்ளை மாற்றம் அடைய வேண்டுமானால், என் பிள்ளை உயிரடைய வேண்டுமானால், என் பிள்ளை புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் இயேசு மாத்திரமே அதை செய்ய முடியும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே தன் பிள்ளையை குறித்து தெரிவிக்கிறான். இந்த தரிசனங்கள் முடிந்து போகிறது என்கிறதான ஒரு நிலைமையிலே வேதம் சொல்லுகிறது, ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா, எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். பிள்ளை எந்த நிலைமையில இருந்தாலும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், இயேசுவிடம் மாத்திரம் சொல்லுங்க. நித்தமும் பிள்ளை என்ன செய்யுங்க, இயேசுவினிடத்திலே கொண்டு போங்க, இயேசுவுக்கு நேராய் நடத்துங்க. கர்த்தர் என்ன செய்வார், எதெல்லாம் எதிர்கால நம்பிக்கையாய் வைத்திருக்கிறாயோ, ஒருவேளை அவைகள் இன்றைக்கு செயலற்ற நிலைமையில இருக்குமானால், மரித்து போன நிலைமையில இருக்குமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை எல்லாம் தேவன் என்ன செய்வாராம், திரும்பவும் உயிர்ப்பிப்பான்.